இந்த வீடியோவில் நம்ம கூகுள் ஏடிகேவோட ரன் டைம் பற்றி ரொம்ப சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அடிப்படை நல்லா இருந்தால் தான் ஆட்டம் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம ரங்கன் ப்ரோ சொல்கிற மாதிரி எப்போவுமே எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அதோட பேசிக்ஸை நம்ம கரெக்டாக புரிஞ்சு வச்சுருந்தா தான் அதுக்கு மேலே இருக்கிற அட்வான்ஸ் கான்செப்ட்ஸை நம்மளால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். அதுக்குள்ளே எல்லாத்தையும் படித்தாச்சு. ஸோ அந்த வகையில் ஆல்ரெடி கூகுள் ஏடிகேல நம்ம 3 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பார்க்காதவங்க இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு அந்த வீடியோஸையும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன் சொல்கிறேன்னா அடுத்து வரப்போகிற கான்செப்ட்ஸ்க்கெல்லாம் இந்த வீடியோ தான் ஒரு ஃபவுண்டேஷனாக இருக்கும். இது ஒரு ஷார்ட் வீடியோ தான், ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்க்ரீனில் தெரிகிற இமேஜ் தான் ஏஜென்ட் டெவலப்மெண்ட் கிட்டோட ரன் டைம். ஸோ ஒரு யூசர் ஏஜென்ட்க்கு ஒரு இன்புட் கொடுத்து அந்த ஏஜென்ட் ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு நடுவில் என்னென்ன நடக்குதுங்கிறத காட்டுறது தான் இந்த ரன் டைம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் கொஸ்டின் அண்ட் செஷன் ஐடியை நம்ம ரன் டைமுக்கு சென்ட் பண்ணுவாங்க, அதாவது நம்ம ஏஜென்ட்டுக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ என்ன நடக்கும்னா, ஸோ இந்த 2 பேராமீட்டரும் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த ரன்னருங்கிற காம்பனண்ட்டுக்கு தான் வரும். ஸோ இந்த ரன்னர்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏஜென்ட்டுக்கும் யூசருக்கும் நடுவில் இருக்கிற ஒரு என்ட்ரி பாயிண்ட். ஸோ யூசர் எந்த ஒரு query அனுப்புனாலும் அது ஃபர்ஸ்ட் இந்த ரன்னருக்கு தான் வரும். ஆஸ் வெல் அஸ் ஏஜென்ட் என்ன ஒரு ரெஸ்பான்ஸ் அனுப்புனாலும் அதுவும் இந்த ரன்னருக்கு வந்துட்டு தான் யூசர்கிட்ட போகும். ஸோ இந்த ரன்னர் தான் ஒரு மெயின் ஆர்கெஸ்ட்ரேட்டர். அண்ட் இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சர்வீசஸ் கிட்டேருந்து டேட்டாவை எடுத்துகிட்டு வரும். அண்ட் எந்த ஏஜென்ட்டை கால் பண்ணுங்கிறத இந்த ரன்னர் மூலியமாக தான் நம்ம டிஃபைன் பண்ணுவோம். ஸோ இதுதான் ரன்னரோட கிளாஸ். ஸோ ரன்னரோட இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணும்போது எய்தர் ஆப் நேம் ஒரு ஆப் இன்ஸ்டன்ஸ் கொடுக்கணும் அண்ட் என்ன ஏஜென்ட்டை ரன் பண்ணுங்கிறது கொடுக்கணும். இப்போ நம்ம ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா க்ரீட் ஏஜென்ட், லூப் ஏஜென்ட், பேரலல் ஏஜென்ட் நிறைய ஏஜென்ட்ஸ் க்ரியேட் பண்ணியிருப்போம். அந்த மாதிரியான ஒரு ஏஜென்ட் இன்ஸ்டன்ஸை இங்கே நம்ம கொடுக்கணும். அண்ட் சர்வீசஸில் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபேக்ட் சர்வீஸ், செஷன் சர்வீஸ், மெமரி சர்வீஸ், க்ரெடென்ஷியல் சர்வீஸ் மாதிரி சில சர்வீசஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம செஷன் சர்வீஸை கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியே ஆகணும். ஏன்னா எப்போவுமே ஒரு ஏஜென்ட் கூட இன்ட்ராக்ட் பண்ணும்போது எய்தர் நம்ம ஒரு செஷன் க்ரியேட் பண்ணுவோம், ஒரு எக்ஸிஸ்டிங் செஷனை யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த செஷனில் தான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம இந்த ஏஜென்ட் கூட இன்ட்ராக்ட் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ நம்ம ஒரு புது செஷன் க்ரியேட் பண்ணோன்னா எந்த ஒரு டீட்டெயில்ஸும் இருக்காது. பட் நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ண செஷனோட ஐடியை வச்சு ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணோன்னா நம்ம ஆல்ரெடி அந்த ஏஜென்ட் கூட பேசினது எல்லாமே அந்த செஷனில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ நம்ம அந்த கான்வர்சேஷனை கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ ஒரு இன்புட் ரன்னர் கிட்ட வரும்போது அந்த இன்புட்டில் செஷன் ஐடி இருக்குது அப்படின்னா அதை வச்சு அது செஷன் சர்வீசஸ் கிட்ட போய் அந்த ஐடி இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி அந்த செஷன் டேட்டாவை ரிட்ரீவ் பண்ணிட்டு வந்துடும். ஸோ இப்போ செஷன் டேட்டா ரிட்ரீவ் ஆனதும் ரன்னர் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த ஏஜென்ட்டை ரன் பண்ணும். ஸோ இந்த எக்ஸிக்யூஷன் லாஜிக்கில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஏஜென்ட்டை டிஃபைன் பண்ணியிருப்போமோ அந்த ஏஜென்ட்டை ரன் பண்ணோம். ஸோ அந்த ஏஜென்ட் எக்ஸிக்யூஷனில் என்ன நடக்கும்னா எல்எல்எம் கால்ஸ், கால் பேக்ஸ், டூல் கால்ஸ் எல்லாமே நடக்கும். இதில் நம்ம டூல்ஸ் பற்றி ஆல்ரெடி பார்த்துட்டோம், பட் கால் பேக்ஸ் பற்றி இன்னும் பார்க்கல. அதை இன்னொரு வீடியோவில் நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ட் ஒன்ஸ் இந்த ஏஜென்ட் எக்ஸிக்யூட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் அந்த ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட்டாக க்ரியேட் பண்ணி அந்த ஈவெண்ட்டை ரன்னருக்கு ஈல்டு பண்ணும். பேசிக்காக ரன்னருக்கு அனுப்போம். ஸோ இந்த ரன்னர் என்ன பண்ணுன்னா அந்த ஈவெண்ட்டை ப்ராசஸ் பண்ணி யூசருக்கு ஃபைனல் ரெஸ்பான்ஸை ஸ்ட்ரீம் பண்ணும். ஸோ பேசிக்காக யூசருக்கு அவுட்புட் கிடச்சிரும். ஸோ இதுதான் ஒரு இன்புட் கொடுத்து ஒரு அவுட்புட் வர்றதுக்கு நடுவில் நடக்கிற ரன் டைம். ஸோ இந்த ஃப்ளோ உங்களுக்கு புரிஞ்சதுனால நம்ம அடுத்த வீடியோவில் ஒரு செஷன் எப்படி க்ரியேட் பண்ணுறது அண்ட் எக்ஸிஸ்டிங் செஷனை எப்படி கெட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணுறது அண்ட் ஆல்சோ ஒரு ரன்னர் எப்படி க்ரியேட் பண்ணி நம்ம ஏஜென்ட்டை ரன் பண்ண வைக்கிறதுங்கிறது எல்லாமே அடுத்த வீடியோவில் கோட் மூலிமா நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இது நாள் வரைக்கும் ஏடிகேவோட பில்ட்இன் யூஐ தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா இந்த செஷன் க்ரியேஷன் அண்ட் ரன்னர் இது எல்லாமே இந்த பில்ட்இன் யூஐயில் ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். பட் இதுக்கு மேலே நம்ம பில்ட்இன் யூஐ யூஸ் பண்ண போகிறதில்ல. நம்மளே மேனுவலாக செஷனையும் ரன்னரையும் க்ரியேட் பண்ண போகிறோம். ஏன்னா ஒரு ரியல் டைம் அப்ளிகேஷன் போகும்போது நம்ம இந்த பில்ட்இன் யூஐயை ரிலை பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு கோட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அண்ட் இந்த மாதிரியான எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஆர் இதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.